ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டைம் டு எக்ஸ்ப்ளோர் தமிழ். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடர்ன் டேஸில் எல்லாருமே ஒரு மிஷின் மாதிரி நம்ம லைஃப் போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பாடி எனர்ஜி, நம்மளுடைய இன்சைட் பவர், நம்மளுடைய ஸ்கில் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ இருக்க இந்த மாடர்ன் டே வேலையில் எல்லாருமே ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு பர்போஸுக்காக எல்லாருமே ஒரு லைஃப் ஜேர்னி பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் அந்த ஜேர்னியை யாருமே என்ஜாய் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் டெஸ்டினேஷன். அதுக்கு ஒரு மிஷின் மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு மிஷின் மாதிரி போய்கிட்டே இருக்கோம். பட் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அந்த ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா, அதுதான். என் டெஸ்டினேஷனில் போன பிறகு கொஞ்ச நாள் அது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கலாம். மீண்டும் உங்கள் லைஃப் அடுத்த பர்பஸை தேடும். பட் அந்த ஜேர்னி அதுதான் உங்கள் மெமரிஸ் இருக்க போகுது. ஸோ அந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணணும். அந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணி நீங்கள் வெறும் மெஷினாக இருந்தால் போதாது கைஸ். உங்களது இன்சைட் எமோஷ்னல், ஸ்பிரிச்சுவல், ஒரு மேஸ்குலினிட்டி பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு புத்துணர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கான ஒரு டிப்ஸை தான் சொல்லி தான் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், எக்ஸசைஸ். உங்கள் பாடி தான் உங்களது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். உங்களது பணம் உங்கள்கிட்ட போனால் நீங்கள் அதை திரும்ப சம்பாதிக்கலாம். பட் உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம் கைஸ். அண்ட் யூ நீட் மஸ்குலினிட்டி பாடி, ஒரு மேஸ்குலின் ஏஸ்தட்டிக் ஃபிசிக் வேணும் கைஸ். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 30 minutes உங்கள் அப்பர் பாடிக்கும் லோவர் பாடிக்கும் உங்களால் ஹோம்லேயே முடிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். செகண்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபுட்ஸ். நீங்கள் உங்கள் ஃபுட்டை மெடிசன் மாதிரி சாப்பிட்ணும். ஆனால் அப்படி சாப்பிடாட்டி நீங்கள் மெடிசனை ஃபுட்டு மாதிரி சாப்பிட வேண்டிய ஆகிடும். நல்லா நோட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் உங்களுடைய டெய்லி இருக்கிற ஃபுட்ஸ் மெடிசன் மாதிரி இருக்கணும். இல்லாட்டி மெடிசன் உங்கள் ஃபுட்டாக மாறிடும். ஸோ ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ். பேக்கெட்டில் வர்றது ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் கைஸ். சுகரையும் மேக்ஸிமம் கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணுங்கள். தேர்ட், ஸ்லீப்பிங் உங்கள் மைண்டுக்கு ரொம்பவே, உங்கள் பிரெயினுக்கு ரொம்பவே முக்கியம் கைஸ். 24/7 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பிரெயினுக்கு ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, உங்கள் பாடி ஃபுல் பாடிக்கே ஸ்லீப்பிங் வேணும், ரெஸ்ட்டு வேணும். பிகாஸ் நம்ம ஒன்றும் உண்மையான மெஷின் இல்லை. மெஷினே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்தால் இல்லாயிடும் கைஸ். ஸோ ஸ்லீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் 7 to 8 hours டெய்லி ஸ்லீப் பண்ணுங்கள். தென் ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம் கைஸ். இப்போ இதுக்கு இந்த மாடர்ன் டேஸில் பொல்யூஷனில் குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகி இப்போ இருக்க ஹீட் யாராலுமே தாங்க முடியாது கைஸ். ஸோ டெய்லி 8 ஒரு 10 டம்ளர் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை டீஹைட்ரேட் ஆக விடவே செய்யுங்க. தண்ணி உடம்புல தண்ணி குறைஞ்சாலே பாடிங்க மேலே பிரச்சனை வாங்க கைஸ். பட் தண்ணி ஓவர் எக்ஸஸாகவும் இருக்காதுங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி டெய்லி 8 10 டம்ளர் இருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங். எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நினைங்க கைஸ். எல்லாமே நம்ம பிளான் பண்ணி நடக்காது. எல்லாருமே நம்ம போட்ட பிளானை எல்லா நாளுமே செய்ய முடியாது. மேபி அதில் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் வரலாம். நம்ம போகிற பாதை நம்ம நினச்ச மாதிரி ஆகாமல் இருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது கைஸ். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, நேர்மையாக இருங்க. எது நடந்தாலுமே நல்லதுக்கே நினைங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, உங்களது மன அழுத்தத்தை நீங்கள் குறைக்கணும். உங்கள் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மிஷின் வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் இருக்கனால உங்கள் ஹேர் லாஸ் ஆகும். உங்கள் முகத்தில் ஒரு டல்னஸ் போயிடும் கைஸ். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன நடந்தது போதும், உயிராக போகுது. உயிர் நம்ம கையில் இருக்கும். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் கைஸ். ஸோ எதுக்குமே டென்ஷன் ஆகாதுங்க, ஸ்ட்ரெஸ் இருக்காதுங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு நீங்கள் லிசன் டு மியூசிக், நல்ல புக்கெல்லாம் ரீட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட், சன்லைட்டுக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். விட்டமின் டி சன்லைட்டில் மட்டும் தான் கைஸ் கேட்டோம். நேச்சுரல் விட்டமின் டி சன்லைட் படுறதால மேக்ஸிமம் ஸ்கின் டிசீஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் விட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டெஸ்டோஸ்டிரான் இன் பாய்ஸ். அண்ட் சன்லைட் இஸ் வெரி குட். டெய்லி காலையில் கொஞ்ச நேரம் சன்லைட், ஈவினிங்கில் கொஞ்ச நேரம் சன்லைட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சுறுசுறுப்பாக இருக்கும்.
அண்ட் இவ்வளோத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்கில்ஸ், உங்கள் இன்டர்னல் பவர் ரிலீஸ் ஆகும் கைஸ். இதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. ஸ்டே டியூன்ட். லெட்ஸ் சீ இன் அனதர் வீடியோ. பாய் கைஸ்.